Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்கள் சௌபர்ணியா. ஸோ நம்மளோட 30 days ஃபேஸ் மாஸ்க் சேலஞ்சில் இன்றைக்கி டே 6 நம்மளுக்கு ஈஸிலி அவைலபிள் எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கிற ஒரு சூப்பர் இன்க்ரீடியண்ட், அதுதான் சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்னி ப்ரான் ஸ்கின்னுக்கு வந்து சூப்பர் டூப்பர் இன்க்ரீடியண்ட். இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இது எப்படி ஃபேஸ் மாஸ்க்காக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுன்னு தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பு. இது வந்து நீங்கள் பவுடராக கிடச்சிதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பவுடராக எடுத்துக்கோங்க. வீட்டில் பவுடர் ஆக்குறது அவ்வளோவா பவுடர் ஃபார்மில் நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பவுடராக வாங்கிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி வீட்டில் இருக்குன்னா அதை ரொம்ப ஃபைன் பவுடராக அரைங்க. இல்லைன்னா நான் சொல்கிற மெத்தடை இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள். பட் இதுவுமே ரொம்ப ஃபைனாக உங்களுக்கு பவுடர் ஆகாது. இது கூட நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் மிக்ஸி ஜார்லேயே தயிரையும் சோம்பியும் கலந்து இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுற போகிறேன். 10 மினிட்ஸ் அது நல்லா சோம்பு ஊறுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அரைகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப குறப்பாக இருக்கும். சோம்பு பவுட்ரு ஆகுறது மிக்ஸி ஜாரில் ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா நீங்கள் நிறைய குவான்டிட்டி போடணும். உங்களுக்கு எந்த டைப் கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த டைப் ஃபாலோ பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா பவுடர் ஃபார்மில் வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். ஆக்னி ப்ரான் ஸ்கின்னுக்கு நைஸாக பவுடராக இருந்தால் தான் அது ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ என் ஸ்கின்னில் அவ்வளோவா ஆக்னிஸ் இல்லாததுனால நான் இந்த மாதிரி குறப்பாகவே யூஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் இதை நான் பாடியிலையும் யூஸ் பண்ணுறதுனால இது பேக் ஆக்னி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் பாடியில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை ஃபுல்லாக உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக எடுத்து ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இப்போ என்னோடய ஃபெனல் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறப்பாக அரைஞ்சிருக்கு. இதுவே நீங்கள் பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டோர் ப்ராட் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது ஆக்னி ப்ரான் ஸ்கின்னுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ரெமெடி. இது ஆக்னியை ஃபுல்லாக க்யூர் பண்ணி உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக்க ஹெல்ப் பண்ணும். இந்த சீட்ஸில் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ஒரு 10 மினிட்ஸ் உங்கள் ஸ்கின்ல விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப மசாஜ்லாம் பண்ண வேணாம் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை. பிகாஸ் ஆக்னி ப்ரான் ஸ்கின் இருக்கும்போது அதை நம்ம இரிட்டேட் பண்ணக்கூடாது. ஸோ இது ஈஸியாக வீட்டில் அவைலபிளாக இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு எஃபெக்டிவ் ரெமெடி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், see you.